இன்றைக்கி நாம் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கும் சரி, அல்லது துன்பமாக நம்மளுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருப்பதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. சரி, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த கர்ம வினைகள் தான் காரணமா அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, ரெண்டாவது, இந்த கர்ம வினைகளை நம்மளால் குறித்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஆன்மீகத்தில் ஏகப்பட்ட வழிமுறைகளை நமக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கர்மா எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏன்னா இன்னைக்கு பரவலாகவே ஆன்மீகத்தில் சொல்கிறது என்னன்னு கேட்டோம்னா, என்னுடைய இன்பத்துக்கும் சரி துன்பத்துக்கும் சரி இன்றைக்கி நான் பட்டுட்டு இருக்க கஷ்டம் எல்லாத்துக்குமே மெயின் என்னென்னா இந்த கர்ம வினை அப்படிங்கிறாங்க. சரி, இந்த கர்ம வினை எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது முன்ஜென்ம கர்ம வினை, அதுக்கப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இனிமேல் நடக்க போகிறது, இதெல்லாம் பரவலாக பேசப்படுற மாதிரி இருந்தோம்னாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த கர்மா 3 விஷயங்கள்னால நம்மளுக்கு உருவாக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஒன்று எண்ணங்களால் ஒரு கர்ம வினை தோன்றுது. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் பயன்படுத்துகின்ற சொற்கள் வார்த்தைகள் இதனாலேயும் கர்ம வினை தோன்றும். மூன்றாவதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம செய்கின்ற செயல்களின் மூலமாக கர்ம வினை தோன்றும். அதாவது முதல்ல இருந்த 2 காட்டிலும் கடைசியாக இருக்கக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்மா தீவிரமாக உருவாகும். ஏன்னா இந்த எண்ணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சிலருக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகலாம், சிலருக்கு தீய எண்ணங்கள் உருவாகலாம். அந்த எண்ணத்தை பொறுத்து அது கர்ம பதியும். இப்போ இந்த ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூம் இருக்குது, ரொம்ப இந்த ஒரு டஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ இந்த ரூம்குள்ளே உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்த உடனே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன ரூம் இவ்வளவு அழுக்காக இருக்குது, இதை சுத்தம் பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது கர்மப்பதியோ உள்ளுக்குள்ளே போகுது. அப்போ இதனுடைய பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் அடுத்தது ஒரு ஆக்ஷனுக்குள்ளே இறங்குவேன். இந்த ரூமை எப்படியாவது நான் சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது என்னுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய செயல் அந்த இடத்துல இருக்கும். அப்போ இதனுடைய பிரதிபலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரூம் சுத்தமாக அமையும். இந்த ரூம் சுத்தமாக இருக்கும் பொழுது எனக்கு மீண்டும் அமைதியான எண்ணங்கள் வரும். அமைதியான எண்ணங்கள் வரும்போது, நல்ல எண்ணங்கள் வரும்போது என்னுடைய செயல்களும் நல்லதாக இருக்கும். அப்போ நாம் எந்த விஷயம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலனும் வரும். சரி, அப்போ ஒரு கர்ம வினை இப்படி தான் தோன்றுது. அது இன்னொரு பதிவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இந்த கர்ம வினைகள், அதாவது நாம் செய்து இப்போ நம்ம நல்ல விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அல்லது துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இது எதுவாக இருந்தோம்னாலும் கர்ம வினை அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய கர்ம வினை அழிந்து கொண்டிருக்கிறது, அந்த கர்ம வினைகள் தீர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணரலாம்? நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் எந்த லைனில் போனோம்னாலும் எனக்கு தோல்வியிலே வந்துட்டு இருக்குது, நானும் மற்றவங்க மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டினோட தான் நம்மளுடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சரி, இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் உற்று நோக்கினீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு இருக்கும். நீங்கள் நல்லா வாழ போகிறீங்க. இதுக்கு தீர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய கஷ்டம் அதிகமாக போயிட்டு இருக்கும். கர்மவினை தீருதுனாவே நம்மளுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு கஷ்டம் இப்போ புதுசாக என்னென்னமோ வழிகளில் கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த தீர்வு வந்துட்டு இருக்கும். முதல்ல எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருது, கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்குவீங்க. நான் ஏதோ வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன், அது இன்றைக்கி என் கண் முன்னாடி நிற்குது. அதை மானசீகமாக உணர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக வரும். உங்களுடைய கர்மா தீருதுன்னு கழிந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் முன்னாடி உங்களுக்கு படபடப்பு இருக்கும், யார் பேசணும்னாலும் ரொம்ப எரிச்சலோடு இருப்பீங்க, கோவப்படுவீங்க, முன்கோபம் இருக்கும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சகிப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிருக்கும். அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் உயிர்களின் மேலே அதிக பற்றோடு இருப்பீங்க. முதல்ல பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பெருசாக இருக்காது, நான் மட்டும்தான் என்னுடைய லைஃப்பை நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தவங்க உங்களுடைய கர்ம பதிவுகள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு உயிர்கள் மீது பயங்கர ஒரு அன்பு வரும். அதுகளும் ஒரு விலங்குகள் தானே, அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே, அதுவும் ஒரு பறவைகள் தானே, முடிந்தால் அவங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் உணவு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. பறவைகளாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது தானியம் கொடுப்பீங்க, நீர் கொடுப்பீங்க.
இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உயிர்களை வந்து நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொன்னோம்னாலும் அவங்களும் ஏதோ ஒரு உயிர் தானே, நாம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் தொந்தரவு செய்யாமையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய கர்மா கழிந்து கொண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய நினைவுகள் உங்களுக்குள்ள வந்துட்டு போகும். பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள ஏமாத்திருப்போம், அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம கஷ்டத்தை கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடடா அன்னைக்கு நாம் ஒரு செயலை வந்து அவங்களுக்கு எதிராக இப்படி செய்துட்டுமே, அவங்க அன்னைக்கு எவ்வளோ மனம் வேதனைப்பட்டிருப்பாங்க, அவ்வளோ கஷ்டத்தில் நாம் போய் அவங்களுக்கு எச்ச ஒரு துன்பத்தை கொடுத்துருக்குமே, அந்த இடத்துல அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உங்களுடைய மனம் இப்போ வருத்தப்பட ஆரம்பிக்கும். மானசீகமாக அவங்ககிட்ட நீங்கள் மன்னிப்பும் கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு கொண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கான தேவைகள் மட்டும் என்னன்னு தெரிஞ்சு அதற்காக வாழ ஆரம்பிப்பீங்க. அதாவது பற்று வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். ரொம்ப எனக்கு அது வேணும் இது வேணும், நான் அது இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை நகரும், அது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், இதெல்லாம் இல்லாமல் நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய தேவை என்னவோ அதுக்காக நீங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவை தாண்டி ஒன்று வருது, எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்லும்போது அது தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கர்மா கழியுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் ஒருவனே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இறைவன் ஒருவனே. இத்தனை நாள் பார்த்தோம்னா நாம் என்ன செய்தோமோ அதற்குண்டானது இறைவன் சரியான சமயத்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் புரிஞ்சு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாக அமையும். இதெல்லாம் நடக்கும் பொழுது உங்களுடைய கர்மா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நன்றி.